வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நம்ம இந்தியாவில் நடந்திருக்குது. இது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய, நம்மளுடைய நாட்டோட பெருமையை உலகத்துல வெளியில கொண்டு வர ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. இதுல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தலைவர்கள், உலக தலைவர்கள் கலந்துகிட்டு, எல்லா பெரிய தலைவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோட அறிவாற்றலையும் அவரோட தொழில்நுட்பத்துல இந்தியாவோட வளர்ச்சியை பத்தியும் அவ்வளவு பாராட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனியா பல ஏஐ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இவ்வளவு பெரிய சாதனைகள் நடந்து நம்ம உலகத்திலேயே உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா இருக்கிற சமயத்துல இந்த இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்தும் திரு ராகுல் காந்தி எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை பார்த்தாலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அந்த கட்சியை சேர்ந்த யூத் காங்கிரஸ் நபர்கள் தனக்கு அந்த அரங்கத்துல அனுமதியே இல்லைனாலும் ஒரு போலியா ஒரு ஃபேக் ஐடியை ரெடி பண்ணி ஒரு பெர்மிஷன் இல்லாத ஒரு அரங்கத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு அரை நிர்வாண போராட்டம் நடத்தி அதை அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்றது எனக்கு புரியல. அதாவது அவங்க ஒரு இந்திய பிரஜையா இல்ல ஒரு பாகிஸ்தானியான்றது கூட தெரியல. ஏன்னா ஒரு இந்திய பிரஜையா இருக்கிறவன் தேசப்பற்றுள்ள எந்த நபரும் இந்த மாதிரி ஒரு செயல்ல செய்யவே மாட்டாங்க. ஏன்னா உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு செயலை நம்மளுடைய இந்திய தேசத்துல இருக்கிற ஒரு ஆள் எப்படி இந்த ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்வாங்கன்றது எனக்கு புரியல. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்ல ஒரு போராட்டம்ன்ற, ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அவங்க எப்படி வேணாலும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதற்கான ஒரு நடைமுறை இருக்குது. உலக அரங்குகள், உலக தலைவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம நாட்டோட பெருமையை கெடுக்கிற மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஒரு இந்திய பிரஜையா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு அடிப்படை தொண்டனா இதை வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுற இந்திய தேசிய காங்கிரஸை நம்ம நாட்டு மக்கள் புறந்தள்ளி அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காம பண்ணணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். இது மட்டும் இல்லாம இந்த ராகுல் காந்தி பொது மேடையில பொது மக்கள்கிட்ட, நம்மளுடைய இந்திய மக்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அவரோட இந்த அறிவற்ற செயலுக்கு அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.